என் மேல இருக்கிற பாசம், நான் நினைச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை, அதுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக இவர் என்ன வெறுக்கணுமா? இல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியல அதுக்காக வெறுக்கிறாரா? ஒண்ணும் புரியலையே. ஏதோ காட்டுக்குள்ள தனியா நிக்கிற மாதிரி இருக்கு முருகா. நான் என்ன செய்ய? எப்படி இவரை சமாதானப்படுத்துறது? ஒண்ணுமே புரியலையே. இல்ல முருகா, நான் தோத்து போமா. சாதாரண ஹோட்டல் தொழில், அதுலயே போராடி ஜெயிச்சவன். இது என் வாழ்க்கை இல்லையா? அதுலயும் அன்பு என்ன கெட்டவரா என்ன? அவர் கண்ணுக்கு நான் தப்பா தெரிஞ்சிருக்கேன். அந்த பழிய என்னால துடைக்க முடியாதா? நான் துடைப்பேன், நான் போராடுவேன். அவர் மனச நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சிருவேன்ல. நீ என் கூட துணைக்கு இருப்பல்ல? ப்ளீஸ் முருகா, கூட நில்லுப்பா. நீ இல்லன்னா எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு. வயிறு என்ன இது? இதுக்கு முன்னாடி நீ பட்னியா படுத்ததில்ல. இன்னைக்குன்னு பார்த்து எதுக்கு இப்படி சத்தம் போடுற? இனிமே சத்தம் வந்துச்சு கொன்றுவன் கொன்னு. இனிமே சத்தம் வரக்கூடாது. என்ன நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க? தூக்கம் வருது, தூங்குறேன். அதுக்காக பட்னியோட சாப்பிடாம படுப்பியா? வா சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? வேணாங்கிறல்ல, கேட்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப சாப்பிடு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னதான் கூப்பிட்டேன். என் பேரு ஹலோ இல்ல கண்மணி. ரொம்ப முக்கியம். அங்க எதுக்கு படுத்துக்கிட்டு? இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல, இங்க வந்து படு. நான் எல்லாம் கேப் விட்டு தான் தூங்குவேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு இங்க ஓகே தான். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்ல, சும்மா. நம்பிக்கை இல்லன்னா நாங்க வந்து படுத்துக்கிறேன், நீங்க வந்து படுத்துக்கோ. இல்லங்க, சொல்லிக்கிட்டே இருக்க, சொன்னா கேட்க மாட்டேன். இல்லங்க, போய் கேக்குறேன். அங்க படு முதல்ல போ.